ஹல்லேலூயா. நல்லவர். இந்த வேளையிலும் ஜெபத்துக்கு பின்பாக ஒரு சில வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதன் அடிப்படையில் எனக்கு அந்த வசனம் வார்த்தை அன்பு. நாங்கள் பார்ப்போமானால் இந்த காலங்கள்ல ஏதோ ஒரு மாதிரியை தான் இந்த தேசமோ ஒவ்வொரு மனுஷர்களோ பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியை எல்லாரும் தான் விரும்புகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் எங்களை போல என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புவோம். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க அம்மா போல, அல்ல இவங்க அப்பா போல, அல்ல இவங்க சந்ததியை போல ஒரு ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி போல என்றதுல எங்களுக்கு சரியான விருப்பம். அதுக்குள்ளேயே எங்களை போல என்று சொன்னா சரியான ஒரு சந்தோஷமும் பெரிய ஒரு மேன்மையுமா இருக்கும். அதை போல ஒரு ப்ரௌட் எங்களுக்கு இருக்குமா போல எதுவுமே இருக்காது. அதே போல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை போல மற்றவனையும் நேசி, உன்னில் அன்பு கூறுகிறது போல மற்றவனிடத்திலும் அன்பு கூற சொல்லி. அந்த அன்பு அதுக்கு முதல் தேவன் சொல்றார் எப்படின்னு சொன்னா, ஒப்பனையா இருக்கிறதா, இதுக்கு ஒப்பனையா இருக்கிறதா. மத்த 22:39 இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை தான் என்னன்னு சொன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப முதல் இருக்கிற அந்த ஒப்பனையான கற்பனை என்னன்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அல்லது முழு இதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஆதி எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது ஆதி அன்பு. அந்த அன்பில்தான் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். எப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பு போல அந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்குமானால், எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வெளியால அதே போல காண்பிக்கும் பொருட்டாக அவங்களை தேவனுடைய அன்பு போல நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். தேவனுடைய அன்புக்குள்ளாக வேதம் சொல்கிறது, யோவான் 17:3 ஆண்டவர் சொல்றார், ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்ப நாங்க எப்படின்னு சொன்னா, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அந்த அறிவு என்னன்னு சொல்லி நாங்கள் பாப்பமா இருந்தால், இந்த அன்பு எங்கிருந்து வருதுன்னு சொன்னா அந்த அறிவுக்குள்ளாகத்தான் வருது. யோவான் 3:16 சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான், அதெல்லாம் வசனம் வாசிக்கல. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எப்படி என்று சொன்னா, தம்முடைய குமாரனை கொடுத்து. அப்ப அந்த குமாரனை கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். அதே நேரம் அவருடைய குமாரின் மூலமாக நாங்கள் அறிவு பெற்றுக் கொண்டோமா இருந்தால் அந்த பிதாவினுடைய அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கும். அண்ணாக்கள் இருக்க கொஞ்சம் விளங்கப்படுத்துற கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆவியானவர் கூட இருந்து உங்களுக்குள்ளாக விளங்கப்படுத்துற ஆதியில் இருக்கிறதான அந்த அன்புக்குள்ளாகத்தான் நான் போக போறேன். எப்படின்னு சொன்னா, குமாரன் நாங்கள் அறிந்து கொண்டோமா இருந்தால் பிதாவின் அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த பிதாவின் அன்பை அவர் எப்படி கொடுத்தாரா இருந்தால், இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து குமாரனை கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படை ஆதியில போய் பார்த்தோமா இருந்தால், தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், தம்மை போல. அப்ப அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார் தேவன். அவர் தம்மை போல தன்னில் உறவு கொள்ளும்படி அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர்களுக்கு கூடாக ஊதி அவர்கள் ஜீவன் பெற்றார்கள். அப்ப அந்த ஜீவனு கூடாகத்தான் என்ன வருது? உறவு. அந்த உறவுக்குள்ளாகத்தான் என்ன வருது? அன்பு. அந்த அன்பு எங்க வருதுன்னு சொன்னா, அந்த ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக வருது. அந்த அன்பு தான் ஒரு தேவனுக்குள்ளாக வந்த அன்பு. அன்பின் நிமித்தமாக ஆதாம் உருவான, ஆதாமுக்குள்ளாக ஏவாளை உருவாக்கி தேவனை உறவுக்குள்ளாக கொண்டு வர, அந்த உறவின் மூலமாக தேவன் ஒரு ஜீவனை கொடுத்து, ஜீவன், உறவு, அன்பு, இது மூணுமே நாங்க சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா ஒன்றுதான். அதே அன்பிலாதான் எங்களுக்குள்ள இருக்கிறதான ஜீவன் புறப்பட்டு வருகிறது. எப்படி என்று சொன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிறதான ஒரு உறவின் மூலமாக தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவருக்குள்ளாக இருக்கிற
இருக்கிறதான உறவை வெளிப்படுத்துகிறார். அதனூடாக ஜீவன் வருகிறது. எப்படி என்று சொன்னா பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொல்லும். அந்த ஜீவன் புறப்பட்டு வருகிறதன் மூலமாகத்தான் தேவனுடைய அன்பு இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூறும்படியாக தேவன் மறுபடியும் தம்முடைய குமாரனை அனுப்பி உலகத்தில் அன்பு கூர்ந்து மீட்டுக் கொள்ளும்படியாக அவருடைய நித்திய ஜீவன கூடாக மறுபடியும் ஆதியில இழந்த அன்பை மறுபடியும் கொடுத்து தேவன் எங்களில் வைத்த அன்பை அவர் மறுபடியும் புதுப்பித்தார். அந்த அன்பு என்னத்துக்காக சொன்னா யூதா சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதா சொல்றார், அந்த அன்பினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்கள் அன்பினால் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த அன்பினால் காத்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, இப்ப நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த அன்பு தேவன் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் எங்களுக்கு கூடாக நாங்கள் பிரதிபலிக்கும் பொழுது நாங்கள் தேவன் மறுபடியும் தன்னுடைய குமாரன் மூலமாக தந்த அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆனால் அந்த நித்திய ஜீவனை அந்த அன்பின் மூலமாக காத்து கொள்ளுகிறது எப்படி என்று சொன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவி தேவனுடைய வசனமே ஆவி. அப்ப இந்த வார்த்தையின் ஊடாகத்தான் நாங்கள் அந்த அன்பை காத்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அந்த ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறபடினா வார்த்தை ஊடாகத்தான் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இந்த உலகமே உருவானதில் இருந்து முடியும் வரைக்கும் அந்த ஜீவன் என்ற ஒரு வார்த்தை தான் அடங்கி இருக்கு. அதுக்குள்ளதான் அன்பு உருவாகி இருக்குது, அதுக்குள்ளதான் அறிவு இருக்குது. அதன் ஊடாக முழு உருவமாக தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியினால்தான் நாங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் ஆதியில் இழந்த அன்பையும், ஆதியில பிசாசானவன் தேவனை விட்டு எங்களை பிரிச்ச அந்த ஜீவனையும் நித்திய ஜீவனையும் மறுபடியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவனுடைய ஆவியானவர் தான் எங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஆவியானவர் தான் இந்த வசனம். இந்த வசனத்தை பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் தேவனுடைய அன்பில கட்டப்படுவோம், தேவனுடைய உறவில நிலைத்து நிற்போம், தேவனுடைய ஆவியானவர்களுக்குள்ளாக நாங்கள் காக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கடைசியாக ஒரே ஒரு இது சொல்றேன் பாருங்க. யோவான் 17:3 நான் முதலே சொன்னது போல ஒன்றான மெத்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினாரைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப அந்த அறிவு பிசாசுக்கு தேவை என்னன்னு சொன்னா அந்த ஜீவனை இழந்து போடணும், ஜீவனை விட்டு மறிக்க பண்ணிடணும். இதேதான் ஆதியில செய்தவர் தேவன் ஜீவ சுவாசமாகத்தான் மனுஷனை படைத்தார். சுவாசம் அவனுக்கு தேவை. ஏன்னா எல்லாத்துக்குமே சுவாசம் உண்டு, மிருகங்கள் சகலவற்றுக்குமே சுவாசம் தான். அந்த ஜீவன் இருக்கிறோம் தேவனோடு கூட நாங்கள் திரும்ப மறுபடியும் படைக்கப்படுகிற தேவனுடைய ஜீவ சுவாசம், ஜீவன் வேணும். அதனாலதான் இந்த ஜீவனை கூடாக புறப்பட்டு வருகிறதான அன்பு அந்த உறவை கெடுத்து குடும்பத்துக்குள்ளாக அந்த அன்பை பிரிச்சு உறவை பிரிச்சு தேவனுக்குள்ளாக இருக்கிறதான எங்களுடைய ஐக்கியத்தை பிரிச்சு அந்த ஸ்திரத்தை பிரிச்சு அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறதான அந்த உறவை பிரிச்சு எப்படியாவது தேவனை அண்டிக் கொண்ட தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களையும் பிரிச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு இழப்பு உண்டாக்க வேண்டும் என்றுதான் அவனுடைய சித்தம். இது ஆதியிலே இருந்தது. அதேதான் பிசாசானவன் இப்பவும் சபைகளுக்கூடாக தேவ ஜனங்களுக்கூடாக கொண்டு வந்து இதை பிரிச்சு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாதபடிக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அவருடைய அன்பாகவே அவருடைய இந்த வார்த்தையினூடாக நாங்கள் கட்டப்பட்டோமானால் கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நினைவின்படி அவர் முன்குறிச்ச அவருடைய திட்டத்தின்படியே நாங்கள் கட்ட முடியும். அதனால நாங்கள் எல்லாருமாக அவருடைய வார்த்தையை நிலைத்திருப்போம், அவருடைய அதனால அன்புக்குள்ள நிலைத்திருப்போம், அவருடைய உறவை நிலைத்திருப்போம். எல்லாருமாக ஒற்றுமையாக ஒருமனமாக தேவனுடைய சபையை கட்ட முடியும். ஆமென். அல்லேலூயா.